வணக்கம். இன்னையோட ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த 3 இண்டெக்ஸ் தான் பிராட் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அமெரிக்காவோட H1B விசாக்கான கமெண்ட் வந்து இன்றைக்கி ஐடி செக்டார் 2% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆட்டோ செக்டார் ஹீரோ மோட்டாரோட ரேலி, இன்னும் ஒரு சில ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸோட ரேலி மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவரால் இன்னையோட மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்த கம்பெனிஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ஏஷியன் பெயிண்ட், HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, நாளையோட ட்ரேடிங் செஷனில் 5 ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ என்னென்ன ஸ்டாக் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு லார்ஜ் வாலட்டைல் இருந்தது. ஆனால் பாடி ஸ்மால் பாடி, அப்பர் வீக் லோயர் வீக் வந்து ரொம்ப லாங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பாடி அளவுக்கு அப்பர் வீக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு, லோயர் வீக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங், அந்த கேப் அப் ஓப்பனிங்க்கு அப்புறம் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லாமல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதாவது ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி 200, 220 வரைக்கும் ஹை போச்சு, 100, 120 வரைக்கும் லோ வந்துச்சு. மறுபடியும் அகைன் அந்த 150, 181 பாயிண்ட் ப்ளஸில் 25,876 கிட்ட முடிஞ்சிருக்கு. அதாவது 25,930க்கு மேலே ஹை போன நிஃப்டி அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகலை. 26,100ன்றது ரீசெண்டாக போன ஹை, அந்த லெவலுக்கு கிராஸ் ஆகுமா அப்படின்றது எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் பையராக டர்ன் ஆனால் மட்டுமே அது ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. ஸோ இது பெரிய பாதிப்பு நேரடியாக மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னாலும், ஸோ இதோட சென்டிமெண்ட் எஃப்ஐஎஸ்க்கு கை கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சர்வைவ் ஆகாமல் போய் ஓப்பன் ஆகும்போது எந்த லெவலில் ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி இன்றைக்கி எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில செக்டார் மட்டும் கொஞ்சம் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. 2 செக்டார் நெகட்டிவாக இருக்குது. என்ன செக்டார்ன்றதை அடுத்து பார்க்கலாம். பட் இதில் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்டக் ஆனது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் 25,900 கிட்ட க்ளோஸ் இருக்கிற நிஃப்டி 180 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 58,000க்கு மேலே இருக்கிற பேங்க் நிஃப்டி 136 பாயிண்ட் தான் ப்ளஸில் இருந்தது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும் ஹை போன பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் லெவல் அப்படின்னா 58,470 வரைக்கும் ஹை போச்சு. அந்த ஹையை வந்து இன்றைக்கி உடைச்சி 58,500ன்ற லெவல், அதாவது ரெக்கார்டு ஹைக்கு அடுத்த ஹை வந்து இன்றைக்கி ரீஸ்ட் பண்ணுது. ரெக்கார்டு ஹை 58,578 கிட்ட முடிஞ்சது. அதுக்கு அடுத்த லெவல் ஹை, ரெக்கார்ட் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அதுதான் ஓப்பன் ஆன ப்ரைஸு. அந்த ஓப்பன் ஆன ப்ரைஸை டே ஃபுல்லாகவே பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அப்போ என்னென்னா வீக்னஸ் வந்து இன்றைக்கி என்டையர் டேயில் வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்தது. PSU பேங்க்ஸில் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. யூனியன் பேங்க் வந்து இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. ஆனால் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு கை கொடுக்காம போனது தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவுக்கு சர்வைவல் நடக்கலை. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருந்தால் நிஃப்டி ஒரு மோர் தென் 250 to 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்றைக்கி எதிர்பார்த்துருக்கலாம். எஃப்ஐஎஸோட சைட்லையும் பையராக டர்ன் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்டாக் தான் இன்றைக்கி மைனஸ், 35 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் தான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். செகண்ட் ஹாஃபில் ரிசல்ட் வந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6.5% இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட்டு ரொம்ப அதிகமாக ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருந்த கிராசிம் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் குவார்ட்டர் ரிசல்ட். நார்மலாக ஒரு பெயிண்ட் கம்பெனியோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் மற்ற பெயிண்ட் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, கிராசிமும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் பிர்லா ஓப்பஸ்ன்ற பிராண்டில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ரிசல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதில் பிர்லா ஓப்பஸோட MD and CEO ரிசைன் பண்ணியிருந்தது ஒரு ரீசன். ரெண்டாவது ஏஷியன் பெயிண்டோட ஸ்ட்ராங் ரிசல்ட்டு கிராசிமுக்கு ஒரு பெரிய அளவுக்கு செட்பேக்கை கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் ஷேரை மறுபடியும் ஏஷியன் பெயிண்ட் தக்க வச்சிருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50ல் அதானி என்டர்பிரைசஸ் 25,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி கம்பெனி என்டையர் அதானி குரூப்போட கடனை தொடர்ந்து குறைச்சிட்டு இருந்த இந்த சுச்சுவேஷனில் இப்போ 25,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங் அடுத்த கட்டத்துக்கான ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி குரூப் ஸ்டாக்ஸு மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டர்ன் ஆகிருக்கு. இந்த என்டையர் வீக்கில் அதானி ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். அடுத்த இடத்துல டாப் கெய்னரில் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார்.
இல்லை செக்டாரில் வந்து இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னா ஐடி செக்டார் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு 2%. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி H1B விசா, அமெரிக்காவோட கமெண்ட் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஃபார்மா அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸு மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இல்லை ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா இன்றைக்கி மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐடியில் நிஃப்டியில் டாப் கெய்னராக இந்த ஸ்டாக். அதுக்கு அடுத்த இடத்துல தான் டிசிஎஸ் இன்றைக்கி 2%. பஜாஜ் ஃபின்சர்வோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் வந்தது. நேற்று பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பாக ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 6% ஃபால் ஆச்சு. இன்றைக்கி அதிலிருந்து பஜாஜ் ஃபின்சரோட ரிசல்ட் கை கொடுத்துருக்கிறது. நியர்லி 2%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸோட ரேலி அதானி போர்ட்ஸ்லையும் இருந்தது. நியர்லி 2% பாசிட்டிவ். ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் நேற்று வந்தது. இன்றைக்கி 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. ஜியோ ஃபினான்ஷியல், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி, விப்ரோ, எஸ்சிஎல் இதெல்லாமே டாப் கெய்னராக நிஃப்டியில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. முக்கியமாக 30% இன்றைக்கி வந்து ப்ரீமியம் லிஸ்டிங். பட் ஆனால் ஆக்சுவல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனில் நான் என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ஸ்டாக் லிஸ்ட் ஆனது க்ரோ வந்து 30%க்கு மேலே பாசிட்டிவாக இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான லிஸ்டிங், எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ப்ரீமியமில் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. 130 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. ஒரு பக்கம் ஹீரோ மோட்டார் ஆட்டோ செக்டாரில் லீட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் நிஃப்டி 50ல் பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மஹேந்திரா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் L&T இன்ஃபோடெக்கும் அதானி க்ரீனும் இன்றைக்கி டாப் கெய்னர். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ரிசல்ட் கை கொடுக்கல. வருண் பீவரேஜஸ் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு மோர் தென் 2%. டாடா பவர், டோரன் பவர் இந்த 2 பவர் கம்பெனிஸோட ரிசல்ட்டும் நேத்தி வந்தது. பட் ஆனால் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை. 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து நெகட்டிவாக தான், பவர் ஸ்டாக்ஸில் வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் ஓப்பனிங்லேருந்தே பையிங் டானாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் இதெல்லாமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் இருந்தாலும் இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இந்த 3 பேங்க் ஸ்டாக்கும் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பிஎஸ்சியோட ரிசல்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான, எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். ரெண்டாவது ரேட்டிங் அப்டேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தது. நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபின்சரோட ரேலி, HDFC லைஃப், ஏன்னா பஜாஜ் ஃபின்சரும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், மேஜர் பிஸ்னஸ். HDFC லைஃப், ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப்பில் 5% கிட்டத்தட்ட 4 ஸ்டாக்கு வாட்ச் பண்ணலாம். முதல் ஸ்டாக் வந்து பயோகான். குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே போல் ரேட்டிங் அப்டேட்டும் பாசிட்டிவாக இருந்தது. MFSL, அந்த பயோகான், MFSL இந்த 2 கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி மிட் கேப்பில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். அடுத்த இடத்துலையும் பிஎஸ்சி தான் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க், பிஎஸ்சி, ப்ரீமியர் எனர்ஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு மிட் கேப்பில். இன்னொரு பக்கம் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்டு 5% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி எல்லா செக்டாரும் இன்க்ரீஸ் ஆகிருந்தோம். ரியல்ட்டியில் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ப்ரெஸ்டீஜ் வந்து 3% கிட்ட ஃபால் ஆனது ஒரு காரணம். டோரன் பவரோட ரிசல்ட் ஃபால். மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி மோர் தென் 2% இறங்கியிருந்தது. மிட் கேப் சைடில் ஒரு வீக்கான க்ளோசிங். அடுத்தது அசோக் லேலண்டோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது, கை கொடுக்கல. மோர் தென் 2% ஃபால் ஆகிருக்கு. பேடிஎம் இறங்கியிருக்கு. நைக்கா, முத்தூட் ஃபினான்ஸ் மறுபடியும் கோல்டு ப்ரைஸு $4,100 கிட்ட அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. கோல்டு ஃபினான்ஷியல்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவாக இருந்தோம். இன்றைக்கி முத்தூட் ஃபினான்ஸ் நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஃபோர்த்தீஸ் ஹெல்த்கேரோட ரிசல்ட் 2% ஃபால் ஆகிருக்கு. அட்கோ 2 டேஸ் முன்னாடி ரிசல்ட் கொடுத்தது பெரிய இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஓப்ரே ரிலேட்டி, பாலிசி பஜார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிட் கேப்பில் அதிகமாக ஃபால் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் ரிசல்ட்னால இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் தேஜஸ் நெட்வொர்க் கடந்த ஒரு 6 to 8 மாதமாக தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரே நாளில் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் பூனவாலா ஃபின்கார்ப் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்ஏஎலோட ரிசல்ட்டு கை கொடுக்கல, இறங்கியிருந்தாலும் ஜி ஷிப்பிங் வந்து இன்றைக்கி 4%. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படின்னா எஃப்எஸ்எல் சொல்லலாம். எஃப்எஸ்எல் வந்து 4% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட். நாட்கோ ஃபார்மா, சிடிஎஸ்எல், பந்தன் பேங்க், கேஇசி இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் ஸ்மால் கேப்பில் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட் இன்றைக்கி 6% ஃபால் ஆகிருக்கு. எம்ஆர்பிஎல், ஹெச்பிஎல் இன்ஜின், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் இந்த ஸ்டாக்லாம் ஸ்மால் கேப்பில் அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். சிக்னேச்சர், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே ரியல்ட்டியில் ஃபால் ஆகிருக்கு.
ஆட்டோ இண்டெக்ஸில் ஹீரோ மோட்டார், ஈனோ மிண்டா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், போஷ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. போஷ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. பயோகான், லூபின் இதுதான் இன்றைக்கி ஃபார்மா செக்டார் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஐடி இண்டெக்ஸில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக் மஹேந்திரா, எல்என்டி, இன்ஃபோடெக், மைண்ட்ரி லீட் பண்ணியிருக்கு. மீடியாவில் பார்த்தீங்கன்னா பி ஃபோக்கஸ் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் மீடியாவில் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆனது. மீடியா இண்டெக்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்குக்கு ஒரு காரணம். மெட்டல் இண்டெக்ஸில் அதானி என்டர்பிரைசஸ் 5% இன்க்ரீஸ் ஆனது. என்எம்டிசி 1% இன்க்ரீஸ் ஆனது. இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தோம். மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாடா ஸ்டீல், செயில், இந்துஸ்தான் ஜேஎஸ்எல், இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இறங்கியிருந்தது ஒரு காரணமாக பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்கில் யூனியன் பேங்க் மட்டும் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்டோபர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா 1.4% லாஸ்ட் மந்த்லேருந்து இப்போ 0.25%ல் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அகெயின் மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5 மாதத்தோட ஹையை உடைச்சிருக்கு. வேதாந்தாவோட டிமர்ஜருக்கான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வந்திருந்தது. 0.5% ஃபால் ஆகிருக்கு. ஃபைசரோட ரிசல்ட் 0.5% பாசிட்டிவ் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. ரெவன்யூ நியர்லி 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி குரூப் ஸ்டாக்ஸு தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். அதாவது அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் இன்றைக்கி அதிகமான வால்யூமோட 5% இன்க்ரீஸ் ஆனது. மற்ற ஸ்டாக்கில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் அதானி குரூப்பில். ஸோ அதானி குரூப் இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட டர்ன் ஆகிருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகும்போதோ இல்லை பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும்போது அதானி குரூப் ஸ்டாக்ஸு ஒரு பவுன்ஸ் பேக் நியர்லி 3 to 5% வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி ஹெச்ஏஎல் வந்து 2.5% ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக்கு ஏஷியன் பெயிண்ட், ஹெச்ஏஎல், அதானி குரூப் ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம். வேதாந்தாவோட டிமர்ஜர் நியூஸ் இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் பண்ணலாம். க்ரோ லிஸ்டிங் இன்னைக்கு நியர்லி 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. பிளாக் டீல் ஏதாவது ட்ரேட் ஆகிருந்தால் அதோட இம்பாக்ட் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இதில் ரொம்ப அதிகமாக வால்யூமோடு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஒன்று கிர்லோஸ்கர் இன்ஜின் 11% ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பராக் மில்க் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தெர்மாக்ஸ் வந்து 4% ரிசல்ட்னால ஃபால் ஆகிருக்கு. வெல்ஸ்பூன் லிவிங் ரிசல்ட்னால 2% பாசிட்டிவ். செஞ்சுரி பிளை 3% அதிகமான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நாக்ரியும் அசோக் லேலனும் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்திருந்தது. இந்த 2 ஸ்டாக்குமே 2% கிட்ட இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அகைன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். எக்ஸாவேரோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்றைக்கி 5%க்கு மேலேயும், எஃப்எஸ்எல் 4%க்கு மேலேயும் ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொபிக்விக்கு 5% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ், பிஏ இண்டஸ்ட்ரீஸ், ஐஓஎல் கெமிக்கல் இந்த 3 கெமிக்கல் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமான வால்யூம். இதில் ஐஓஎல் கெமிக்கல்ஸும் குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸும் 5% ஃப்ளோரோ கெமிக்கல்ஸும் 11% ஐஓஎல் கெமிக்கல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் 5% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அகைன் நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனில் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக டைம் டு டைம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற நவம்பர் 21 கோயம்புத்தூரில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் கலந்துக்கிறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொத்தமே ஒரு 40 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. அதில் ஆல்ரெடி 20 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 20 சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக இன்கேஸ் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.